ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ. ஸோ சண்டே என்ன குக் பண்ணினேன் அப்படின்றதோட ஒரு வீடியோ தான் இது. சண்டே ரொட்டீன் vlogலாம் இல்லை, ஜஸ்ட் மார்னிங் அண்ட் லன்ச் என்ன குக் பண்ணேன் அப்படின்றதோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சண்டே காலையில் வரும்போது கிச்சன்லாம் நீட்டாக இருந்தது. ஏன்னா சாட்டர்டேவே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். சண்டே காலையில் யூஸ்வலாகவே வந்து நம்ம லேட்டாக தான் எழுந்திரிப்போமா. ஸோ அப்போ வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறதா இல்லை காலையில் அர்ஜென்ட்டாக குக் பண்ணுறதான்னு தெரியல. அதனால் எல்லாமே நீட்டாச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ், ஆட்டா நூடுல்ஸ். ஸோ இந்த பதாஞ்சலியோட ஆட்டா நூடுல்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி டிமார்ட்லேருந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ பதாஞ்சலியோடது நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. ஸோ இது தான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ஆட்டானால் ஓகே ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் வாங்கியிருந்தோம். ஸோ இதில் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணிவிட்டு தான் நான் ஆனியன்லாம் கட் பண்ணேன். ஆனியன் கேப்சிகம் மட்டும் கட் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு ஜெப்டோலேருந்து டெலிவரி வந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 10 minutes தான். ஸோ அதில் வந்து கேரட் அண்ட் பீன்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கேப்சிகம் கொஞ்சம் இருந்தது, அதையே வச்சுட்டேன். ஸோ பொடிசா கேரட், பீன்ஸ், ஆனியன் எல்லாமே கட் பண்ணிட்டேன். பட் இதில் வந்து நான் தக்காளி இன்க்ளூட் பண்ணலை. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாமே ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மேகி பண்ணுறது சொல்ல வேண்டாம். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் கேப்சிகம் ஆட் பண்ணினேன். அது வதங்குறதுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் போடுறேன்னு சொன்னார். ஸோ காலையிலே வந்து அதை வந்து ஜஸ்ட் சோக் மட்டும் பண்ணிட்டோம் நைட் பண்ணாதனால. அண்ட் அதில் வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸும் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 3 கவர் மேகி போட்டுட்டேன். ஸோ அது பேக் ஆஃப் 4, நான் 3 ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இது வேகிறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து ஜூஸ் ரெடி பண்ணிட்டார். ஜஸ்ட்டு ஒரு பனானா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டோம். அண்ட் இந்த மேகியில் வந்து மேலே சீஸ் போட்டேன். அது மேலே அப்படியே லைட்டாக கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஆனியன் போட்டுவிட்டேன். சூப்பரான மேகி காலையிலே ரெடி. அண்ட் சீஸ் போட்டனால டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. பட் எனக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த நூடுல்ஸ் டேஸ்ட்டு வரல. அந்த மசாலாவாக என்னன்னு எனக்கு தெரியல. மேபி இது ஆட்டானாலையானும் தெரியல. ஸோ காலையில் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மறுபடியும் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போயாச்சு. ஸோ அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ சிக்கன் வந்து ஹஸ்பண்ட் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. நடுவில் வந்து நான் இந்த பிரெஸ்ட் பீஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா ட்ராகன் சிக்கன் பண்ணுறதுக்காக. ஸோ அழகாக அதை ஸ்லைஸ் பண்ணி இந்த நீட்டமாக வந்து ட்ராகன் சிக்கனுக்கு நம்ம கட் பண்ணிக்கிற வேண்டியதான். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த சிக்கன் கழுகுறதும் சரி, அதை கையில் தொடுறதுக்குமே வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே நம்ம மாற்றிக்கிறோம் இல்லையா. ஸோ சிக்கன் கழுகுறதும் சரி, மீன் கழுகுறதும் சரி, எல்லாமே ஓகே. ஸோ ட்ராகன் சிக்கனுக்கு அது கட் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்குமே வந்து போன்லெஸ்ஸாக கொஞ்சம் சிக்கன் கட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ட்ராகன் சிக்கனுக்கான மேரினேஷன். ஸோ சிக்கனில் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், மைதா, முட்டை, சோயா சாஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பெப்பர் பொடி அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சாச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு அந்த சிக்கன் மேரினேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து போன்லெஸ்ஸும் சரி, வித் போனும் சிக்கன் எடுத்தாச்சு. அண்ட் 65 மசாலா, கொஞ்சம் கசூரி மேதி, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், வேறு எந்த மசாலாவுமே நான் ஆட் பண்ணல. கொஞ்சமாக வெள்ளை கலர் எள்ளு, கொஞ்சம் தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் மேரினேட் பண்ண எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டேன். இதுக்குமே சேம் கேப்சிகம், கேரட் அண்ட் பீன்ஸ். எங்கிட்ட வந்து கேபேஜ் இல்லை, அதனால நான் கேபேஜ் ஆட் பண்ணல. இப்போ வந்து நான் கேபேஜ் வந்து எதுலேயுமே பெருசாக ஆட் பண்ணுறதில்ல, வாங்குறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ வந்து ட்ராகன் சிக்கனுக்கான சிக்கன் ஃப்ரை பண்ணணும். ஸோ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து அதில் ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப டீப் ஃப்ரையெல்லாம் பண்ணல நான். அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் 65க்கும் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ ரெண்டையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் சிக்கன் ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே பிச்சு போட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து ட்ராகன் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய் ஊற்றிட்டேன். பூண்டு பொடிசாக கட் பண்ணது, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகா, பொடிசாக கட் பண்ண வெங்காயம், நீளமாக கட் பண்ண கேப்சிகம். இது வந்து சாஸ் நானாக ரெடி பண்ணது, வேறு ஒன்றுமே இல்லை. தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா இதை வந்து நல்லா வேக வச்சுட்டு அரைச்சி கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா வற்ற விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேப்சிகம் வதக்கியிருக்கோம்ல, அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோயா சாஸ், தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ட்ராகன் சிக்கன் வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாலாம் கோட் ஆகணும்.
லாஸ்ட்டாக கொஞ்சம் மேலே அப்படியே வெள்ளை எள்ளு தூவி எடுத்தோம்னா சூப்பரான ட்ராகன் சிக்கன் ரெடி. அதை அப்படியே சைடாக வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சாப்பாடு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன். அண்ட் இதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பொடிசாக கட் பண்ண பூண்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் சோயா சாஸ், அந்த ரெட் பேஸ்ட் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுல அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸையும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மசாலா வாங்கியிருந்தேன் அதை அப்படியே மேலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உப்பு தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம பிச்சு வச்சுருக்க சிக்கன் அதையும் அப்படி ஆட் பண்ணிவிட்டு, முட்டை ஒன்று தான் இருந்தது. ஸோ முட்டையை வந்து பொடி ரொம்ப பொடியாக இல்லை, ஃப்ரைட் ரைஸ்க்கு போடுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லாஸ்ட்டாக எடுத்தோம்னா அந்த ட்ராகன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கூட ஒரு அருமையான லன்ச் வந்து ரெடி. ஸோ நல்லா சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் கூட ட்ராகன் சிக்கன் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஃப்ரைட் ரைஸில் கொஞ்சம் உப்பு கம்மியாச்சு, ட்ராகன் சிக்கனில் கொஞ்சம் உப்பு அதிகமாச்சு, அவ்வளோதான். எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு அவுட்டிங் போயிட்டு வந்தோம். சண்டே முடிஞ்சிருச்சு. பாய்.